வணக்கம் நண்பா, உங்கள் பொறியாளர் சரவணன் பேசுகிறேன். என்னப்பா புதுசாக ஆலா பிளாக் சம்மந்தமாக ஒரு பில்டிங்கோட வீடியோ வந்துருக்குன்னு இது பண்ணாதீங்க. இந்த சைட் வந்து நம்ம கன்சல்டேஷனில் பண்ணக்கூடிய ஒரு சைட்டுங்க. கன்சல்டேஷன்னா ஆரம்பிச்சது இல்லை, பட் ரூப் போட்டு முடிச்ச பிறகு நம்மள்கிட்ட கன்சல்டேஷன் கேட்டிருக்காங்க. இந்த பில்டிங்கில் ஏதாச்சும் குறை இருக்கா அப்படிங்கிறக்கோசரம் நம்மகிட்ட இந்த சைட் வந்து நம்ம கைக்கு வந்திருக்குங்க. ஆல்ரெடி மேஸ்திரி ஆன்கோயிங்கில் இந்த இதை வேலை செஞ்சுட்டு அப்படி, பட் நம்ம ஒரு இன்ஜினியராக நமக்கு அவர் வந்து நம்ம நெருங்கின கிளைண்ட் அப்படிங்கிறக்கோசரம் நம்மகிட்ட ஒரு ஓப்பன் ரிவ்யூ வாங்குறதுக்கோசரம் நம்மளை கூப்பிட்டுருக்காப்பிங்க. இந்த பில்டிங்கில் ஏதாச்சும் குறை இருக்கா, ஏதாச்சும் என்ன இது இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம். நம்மகிட்ட இந்த பில்டிங் வந்திருக்கு. இதில் சின்ன சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். இதில் நான் என்ன கஸ்டமர்கிட்டே இந்த ஒப்பீனியன் கொடுக்கல, பட் நான் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறக்கோசரம். எதுக்குன்னா நம்ம கஸ்டமர் இதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுங்க, இதே மாதிரி சேம் சம்பவத்தை அங்கே அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறக்கோசரம் தான் இந்த வீடியோ. என்னென்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஆஸ் இன்ஜினியராக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதோட கீழே இருக்கிற ஃபூட்டிங் வந்து என்ன சைஸில் போட்டுருக்கேன். இது ஒரு இந்த பில்டிங் வந்து ஒரு மேஸ்திரி செஞ்ச ஒரு வீடுங்க. இந்த வீட்டில் ஃபூட்டிங் என்ன இதில் போட்டிருக்காங்க, என்ன சைஸில் போட்டிருக்காங்கன்னு சரியாக தெரியல. பட் கேட்டப்போ முக்கால் அப்படிங்கிற சைஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற 3/4 அப்படிங்கிற எர்த் பீம் நம்ம எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற எர்த் பீமுங்க. பட் இங்கே யூஸ் பண்ணியிருக்க 3/4 அப்படிங்கிற சைஸில் அதை விட கம்மியான சைஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அடுத்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணுற இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளிந்த் பீமும் அதே சேம் சைஸில் 6/4 அப்படிங்கிற சைஸில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அந்த இங்கே பிளிந்த் பீமே போடலிங்க. மூணாவது இங்கே வர சில் காங்கிரட்டு. இந்த சில் காங்கிரட்டில் ரெகுலராக நாம் யூஸ் பண்ணுறது என்ன மாதிரின்னு சொல்லி நீங்கள் வீடியோலையும் நிறைய பார்த்துருப்பீங்க. உள்ளுக்குள்ளே கம்பி இன்செர்ட் பண்ணி அதில் தான் நம்ம சில் காங்கிரட் 3 இன்ச் கொடுப்போம். பட் இங்கே 2 இன்ச்சு கூட இல்லைங்க. உள்ளுக்குள்ளே கம்பியெல்லாம் இன்செர்ட் பண்ணல. பட் அதில் வெறுமனே மட்டைக்கோலை வச்சு அணைச்சி காங்கிரட் மட்டும் போட்டிருக்காங்க. மூணாவது லெண்டல்னு ஒன்று போட்டிருக்காங்க. பட் லெண்டல் ரொம்ப இதில் புதுசாக இருக்குங்க. லெண்டல் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா நார்மலாக ஸ்கொயர் ரிங் யூஸ் பண்ணி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது 6 இன்ச்சுக்கு 3/4 அப்படிங்கிற 6 இன்ச்சுக்கு ஹைட் வந்து 6 இன்ச்சும் வித்து வந்து 9 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து நம்ம போடுவோம். இதுதான் அதோட ரிங்கோட ஸ்பேஸுங்க. ரிங்கு உள்ளுக்குள்ளே எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லி காமிச்சது இந்த ரிங்கோட இது பாருங்கள். மொத்தம் 6 கம்பியில் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி மட்டும் போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே ரிங்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிங்கு இல்லை அப்படிங்கிறதான் இங்கே இதுங்க டிரான்ஸ்பரண்ட்டான இது. பட் இங்கே வந்து லெண்டலே இந்த மாதிரி ஒரு இதில் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வர ரூப் பீமுங்க. ரூப்பில் பீம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. வெறுமனே மொட்டை பரப்பு மட்டும் போட்டிருக்கா அப்படி. ஜஸ்ட்டு இதில் வந்து சதுரடிக்கு 450 அப்படிங்கிற ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சுக்கு இது வந்து போட்டிருக்கா அப்படிங்க. பட் இதுலேயே ஸ்ட்ரக்சர்லேயே இவ்வளோ குறைபாடு இருக்குது. அந்த என்னென்னா வாலுக்கு யூஸ் பண்ணது ஆலா பிளாக் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கா அப்படிங்க. அதோட கட்டுவரி எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி தெரியும். உள்ளுக்குள்ளே அப்படியே போய் ஒவ்வொன்றா பார்ப்போம். பட் இந்த பில்டிங்கில் என்னென்ன இருந்துச்சு, இதில் ஓப்பன் ரிவ்யூ எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேங்க. இது ஒரு 5 சதுர வீடுங்க. மொத்தமாக 500 ஸ்கொயர் ஃபீட் தான் அது டோட்டலாகவே வீடு. ரொம்ப சின்ன சைஸில் வீடுங்க. உள்ளுக்குள்ளே போகலாம் பார்க்கலாங்க. இது கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு எடுத்துனே கிச்சனு அக்னி மூலையில் கிச்சன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக கிச்சன் ஸ்லாப் ப்ளஸ் இதோட ஓப்பன் வெண்டிலேஷனுக்கு ரெகுலராக நம்ம விண்டோ கொடுப்போம். விண்டோ வந்து இந்த ஒரு விண்டோ மட்டும் தான் இருக்குது. இந்த சைடு வெண்டிலேஷனுக்கு கிராஸ் வெண்டிலேஷனுக்கு விண்டோ இல்லைங்க. பட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி அப்படிங்கிற சைஸில் இவங்க போட்டிருக்காங்க. அடுத்து என்னென்னா சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னா இதில் 9 அடி 7 இன்ச்சு 8 இன்ச்சாக இருக்குது. டோட்டலாகவே 9 அடி 8 இன்ச்சாக இருக்குங்க. இது என்னென்னா ரெகுலர் ஹைட் இதுதான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கீழே என்ன டைல்ஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. அதில் ஒரு 4 இன்ச்சு போச்சுன்னா கிட்டத்தட்ட 9 அடிக்கு கம்மியாக தான் சீலிங் ஹைட் வருமுங்க. ஸோ என்னன்னா உள்ளுக்குள்ள அந்த ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா 9 அடி தான் இருக்குது. இதோட என்ன சொல்கிறதுங்க, உள்ளுக்குள்ள ஹீட்டு உள்ளுக்குள்ளே வரக்கூடிய நேச்சரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிமிட்டுக்கு தாண்டி மேலே இருக்குங்க. இதெல்லாம் மேஜராக இருக்கக்கூடிய இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸுங்க. இதை வந்து என்ன கஷ்டப்பட்டு நான் இது பண்ணல, பட் நான் ஷூராக இது பண்ணுவேன். நீங்கள் அடுத்த டைம் பண்ணுறப்ப உங்களோட சைட்டில் இதெல்லாம் பண்ணலாமா வேண்டாமா, இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணாமல் ஸ்டாண்டர்டாக என்ன சைஸில் நம்ம என்னெல்லாம் ஸ்ட்ரக்சரில் நம்ம பண்ணுறோமோ. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற இது வந்து எர்த் பீமு, பிளிந்த் பீமு, சில் காங்கிரட்டு, லிண்டலு, ரூப் பீமு. எந்த ஒரு காரணத்துக்கோசரம் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் காஸ்ட் கட் பண்ணணும் அப்படிங்கிறக்கோசரம் இது அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. பட் என்னென்னா ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்கோ அதே சேம் டைம் அதோட லாங் லைஃப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. உங்களுக்கு வந்து மேஸ்திரி கம்மியாக செஞ்சாரு அதிகமாக செஞ்சாரெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்குள்ளே எதெல்லாம் செய்யணுமோ அது ஸ்டாண்டர்டாக செய்யணுமோ அது கண்டிப்பாக செஞ்சுருங்க. காஸ்ட் கட்டிங் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரில் எந்த விதத்துலையும் கை வைக்காதீங்க. இது நம்ம கன்சல்டேஷனில் போயிட்டு இருக்க சைட்டு. இது எப்படி வணக்கம் அப்பா நண்பா.
இதில் என்னன்னா இடையில ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு, அதனால் நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுறீங்களோ, இது வந்து ஏஇசி பிளாக்கு, செங்கல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் எல்லா விஷயத்துலையும் அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்டுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுமோ அது நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். காஸ்ட் கட்டிங்கில் அந்த இதில் வந்து ஸ்ட்ரக்சருங்கிற ஃபேக்டரை உள்ளுக்குள்ள கொண்டு வரவே வேண்டாமுங்க. அப்போ தான் உங்களுக்கு லாங் லைஃபாக இருக்கும். சின்ன வீடோ பெரிய வீடோ உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி 3 சதுரமோ 4 சதுரமோ எது வேணால் கட்டுங்க. பட் ஸ்ட்ரக்சராக நீங்கள் கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக 60 வருஷம் 70 வருஷம் கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீயாக இருக்குங்க. அடுத்து இன்னொரு விஷயங்க, இதில் பாத்ரூம் வந்து உள்ளுக்குள்ளே போட்டிருக்குங்க. பட் பாத்ரூமில் எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வர்ற ப்ளம்பிங் பைப்பு எந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே எந்த இதுவும் பிளானும் பண்ணாமல் முன்கூட்டியே பண்ணியிருக்காங்க. வெளியே ஓப்பன் ட்ரைனேஜில் விடுறதா இல்லை வந்து இதில் விடுறதா எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்குங்க. ஸோ என்னென்னா முன்கூட்டியே எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுங்கள். எந்த ஒரு காரணத்துக்கோசரம் ப்ரீ பிளான் இல்லாமல் பண்ணவே பண்ணாதீங்க. இதுக்கு நான் எப்படி வந்து இந்த கஸ்டமருக்கு நான் என்ன மாதிரி இதுக்கப்புறம் இந்த இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறேன்னு எனக்கு சொல்கிறேன்னு தெரியல. நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் இதை ஏற்கனவே இருக்க இந்த பிரச்சனை, இந்த எர்த்பீம் இல்லாது, சில் இது இல்லாது, லெண்டர் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அந்த கஸ்டமர்கிட்ட என்ன சொல்கிறேன்னு நமக்கு தெரியலைங்க. பட் என்னன்னா இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொன்னால் உங்களோட அவேர்னஸ்க்கோசரம் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். உங்களோட பில்டிங்கில் இந்த ஃபேக்டர்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் பண்ணுங்கள். இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு, ஏதாச்சும் ஒரு கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ ஆஸ் இன்ஜினியராக உங்களுக்கு நான் வெல்விசராக என்ன பண்ணணுமோ நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன். இது நம்ம அடுத்த இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கப்புறம் நம்மளோட கன்சல்டேஷனே ஃபுல்லாக மூவ் ஆக போகுதுங்க. ஒரு சின்ன சைட் தான். பட் இது தாராபுரத்துலேருந்து இது சென்னை அப்படிங்கிறதுனால இது வந்து என்னால் வந்து பண்ண முடியலைங்க. இவ்வளோ தூரம் ரொம்ப லாங் லைஃப் வந்து பண்ண முடியல. ஸோ இது வந்து ஜஸ்ட் கன்சல்டேஷனில் இதுக்கப்புறம் நம்ம வியூலேயே இது வந்து இந்த சைட் வந்து மூவ் ஆகுங்க. இதுக்கப்புறம் உங்கள் சைட்டில் என்ன ஒரு என்கொயரி தேவைப்பட்டாலுமே ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுக்கு ஏதாச்சும் கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சு, ஏதாச்சும் ஒன்று பண்ணுச்சுன்னா ஏஐசி மட்டும் இல்லை, நம்ம வந்து கன்சல்டேஷனில் பிரிக்கு பண்ணுறோம், ஆலோ பிளாக் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோங்க. ஸ்ட்ரக்சரில் எல்லாமே பண்ணுறோம். உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது என்கொயரி தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமே, அதே நேரத்தில் கோயம்புத்தூருக்கு நெய்பராக இருக்கிற எல்லா சிட்டிஸுமே நம்ம கன்சல்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம பண்ணி கொடுக்குதுங்க. ஏஐசி மட்டும் இல்லை, மற்ற பிற்கும் நம்ம பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களோட அடுத்த இதில் கண்டிப்பாக நீங்கள் ஷுவராக ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. நல்லபடியாக வீடு கட்டுங்க. நன்றி.